சரிபட்டு வராத விஷயங்களை விமர்சிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அண்ணாமலைக்கும் எதிரி இல்லை, பாஜகவுக்கும் எதிரி இல்லை, முஸ்லீம் லீக்குக்கும் எதிரி இல்லை, திமுகவுக்கும் எதிரி இல்லை, அதிமுக பத்திரிகையாளர். திருப்பரங்குன்றத்துல இந்த பிரச்சனை வருது. திருப்பரங்குன்றம் வரலாற்று ரீதியாக பார்த்தால் அதுல இருந்து அந்த ஒரு மலையில அந்த பள்ளிவாசல் இருக்குது, இதுல இது இருக்குது, பிள்ளையாருக்கு கோயில் இருக்குது. இந்த மூணுக்கும் ஒரு பாதை இணைக்கும். வர்றவங்க இங்கேயும் போவாங்க, அங்கேயும் போவாங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு டியூட்டி பாத்திருக்கீங்களா? சேகர் பாபு அண்ணாமலையை திட்டுறாருன்னா இந்த பிரச்சனையை எப்படி நீங்க கையாண்டீங்க? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அன்புமணி, சௌமியா அன்புமணி இங்க வரும்பொழுதே தடுத்து நிறுத்து பேச கூட விடாம அரெஸ்ட் பண்றீங்க. இங்க ஒன்றும் 140 போடல. பாஜக இதை உணர்வு. நான் திருப்பி சொல்றேன், எச்ராஜா ரூட் என்னைக்குமே வேலைக்கு வேணான்னு முடிவெடுத்து அது ரொம்ப உறுதியா இருக்காங்க. 2026க்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் வரது வாய்ப்பு இருக்கு, தாவேக வரது. நம்ம ஏன் பாஜகவோட போகணும்னு. இப்ப அண்ணாமலை அவர்களுடைய அந்த தலைவர் போஸ்ட் உறுதி அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு 3 நாட்களா போட்டுட்டு இருக்கிறது. அதாவது அண்ணாமலை ஆதரவாளர்கள் சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்க எப்பயுமே கொஞ்சம் அண்ணாமலை கொஞ்சம் ஆப்போசிட்டா தான் சில விஷயங்களை உண்மை என்னவோ அது கரெக்டா நேரடியா நெத்தடியா சொல்லிடுவீங்க. நீங்க எந்த அளவுக்கு இது உங்களுக்கு தகவல் உறுதி இன்னும் வெளியிடல? நான் அண்ணாமலைக்கு ஆப்போசிட் கிடையாது. இல்ல, அண்ணாமலைக்கு ஆப்போசிட். அண்ணாமலை நண்பர். இன்னொன்னு, அண்ணாமலை ஒரு பொது ஊழியராக அங்கிருந்து ரிசைன் பண்ணிட்டு விஆர்எஸ் கொடுத்துட்டு தமிழகம் வந்த பொழுது முதலில் அண்ணாமலை பேட்டி எடுத்தவர் நான் தான். 2 மணி நேரம் பேசிக்கிறோம் நாங்க. அவரே சொல்லியிருப்பாரு, நான் கொடுத்த பேட்டிலேயே இது. ஏன்னா அவருடைய வாழ்க்கை ஃபுல் டிராவலே நான் எடுத்திருப்பேன். ஏன் உங்களுக்கு ஐபிஎஸ் ஆகணும்னு தோணுது முதற்கொண்டு. அப்போ அந்த இது அப்போ நான் இல்லைங்க பொது சேவை அப்படின்னு. ஆனா அண்ணாமலை கொண்டு வந்தது ரஜினி கட்சி ஆரம்பிச்சா இவர் தான் முதல் கொண்டு வரதுக்கு. அப்புறம் ரஜினி வரல, அது வேறன்னு வச்சுங்களேன். அண்ணாமலை உடைய கட்சியுடைய கொள்கையில சரிபட்டு வராத விஷயங்களை விமர்சிக்கிறேன், அவ்வளவுதான். மற்றபடி அண்ணாமலைக்கும் எதிரி இல்லை, பாஜகவுக்கும் எதிரி இல்லை, முஸ்லீம் லீக்குக்கும் எதிரி இல்லை, திமுகவுக்கும் எதிரி இல்லை, அதிமுக பத்திரிகையாளர். நான் ஒரு அனலிஸ்ட். இது இப்படி போனா இப்படி போனா இப்படி, இதுல நீங்க தப்பு, இதுல நீங்க தப்பு, இதுல நீங்க ரைட், இதுல. அதனாலதான் நான் மற்ற பாஜக தலைவர்களை விட அண்ணாமலை தெளிவானவர். மற்றவர்கள் எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. பட் சில விஷயத்துல இது அண்ணாமலை கொஞ்சம் இது பண்ணிருந்தா இந்த ஆட்சியே இருந்திருக்காரு. அவர்கிட்டயே நான் பல தடவை நீங்க நேரடியா அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன், சார் நீங்க ஒரு விஷயம் நல்லா பேசுறீங்கன்னா உங்களை ப்ரொவோக் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்க அதுல ப்ரொவோக் பண்ணி மாட்டினீங்கன்னா அந்த விஷயம் தான் புதாகரமாக்கப்பட்டு நீங்க எந்த நோக்கத்துக்காக அந்த பிரஸ் மீட் வச்சீங்களோ அது பின்தள்ளப்படும் சார். அதுல பல நல்ல விஷயங்கள் பின்தங்கி போயிருக்குது அப்படின்லாம் கூட நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு பார்ட் வச்சுக்கலாம். இப்ப அண்ணாமலை ஏன் நீடிக்கிறாரு 2வது வரான்றப்போ நான் சில டெல்லி தகவல் கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னது, அண்ணாமலைக்கு எதிராக பல மூமெண்ட்ஸ் போச்சு, அவரை நீக்கி வர அளவுக்கு பெரிய அளவுலாம் ப்ரெஷர்லாம் போச்சு. ஆனாலும் டெல்லி தலைமை அவர் எப்படி பாக்குதுன்னா, அண்ணாமலை வந்த பிறகு இந்த பாஜகவுடைய அந்த ஸ்பீடு ஜாஸ்தி ஆயிருக்கு. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில ஒரு ரீச் ஆயிருக்காரு. பாஜக ரீச் ஆயிருக்குது. பல மாவட்டங்கள்ல இன்னைக்கு மாவட்ட தலைவர்கள்லாம் போட்டு நீங்க எல்லாரும் முகம் தெரிகிற அளவுக்கு. அதற்காக நான் தமிழிசை அவர்களையோ, இளகணேசன் அவர்களையோ, பொன்னார் அவர்களையோ, ராதாகிருஷ்ணன் அவர்களையோ யாரையுமே நான் குறைச்ச மதிப்பில்லை. அவங்க காலத்துல ஒரு வகையான ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. இவர் வரும்போது இவர் ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணார். நான் எங்க வேறுபடுறாங்கன்னு நான் சொன்னது என்னன்னா, இவர்கள் பாஜக அரசியலை மற்ற ஸ்டேட்ல பண்ற மாதிரி ஒரு மதவாத அரசியலை கையில் எடுத்து பண்ணாங்க. இவர்கள் பலருக்கும் ரொம்ப நெருங்கிய நண்பர்கள், பல அரசியல். இப்போ தமிழிசையெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா பேசக்கூடிய அரசியல்வாதி, எனக்கு எல்லாம் பேச மாட்டாங்க. பொன்னாரும் அப்படிதான், மற்றவர்களும் அப்படிதான். ஆனால் அந்த பாஜகவுடைய சித்தாந்தம்னு வரும்பொழுது இவர்கள் சில பேசுற இதெல்லாம் பாத்தீங்கன்னா தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. தமிழகத்துக்கான அரசியல் அல்ல. அண்ணாமலை எங்க வேறுபடுறாருன்னா, அவர் இந்த மதவாத அரசியலை இதை பெரும்பாலும் கையில எடுத்தது இல்லை. 98%, 2% அங்கங்க. ஆனா இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல சேகர்பாபு கடுமையா வச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் மேலதான் சொல்றாரு. அண்ணாமலை தானே தலைவர். மதவாத, மொழிவாத, இனவாத அத்தனை அரசியலையும் இந்த திருப்பரங்குன்ற விஷயத்துல பண்றாங்க. அது எல்லாம் உண்மைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க? திருப்பரங்குன்றத்துல இந்த பிரச்சனை வருது. திருப்பரங்குன்றம் வரலாற்று ரீதியாக பார்த்தால் நம்ம இவரு சொன்ன மாதிரி எச்ராஜா தான் கிளீனா சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? அயோத்தி மாதிரி தமிழ்நாட்டுல இது நாங்க கையில எடுத்திருக்கோன்றாரு. மத வழிபாட்டு தலங்களுக்கான
ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குது. அந்த சட்டம் ஒரு குறிப்பிட்ட இயருக்கு பிறகு என்னென்ன எப்படி இருக்கோ அதை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அது வாட்டில் அப்படி போகணும். திருப்பரங்குன்றத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அது சமணர் காலத்துல, அப்புறம் பௌத்தர்கள், அதுக்கப்புறம் ஈஸ்வரன் கோயில், ஈஸ்வரனுடைய இது, அதற்கு பிறகு அர்த்தநாரீஸ்வரர் இது, முருகனுடைய அப்பா தான் அங்க ஃபர்ஸ்ட், அப்பா சொத்து பிள்ளைக்கு வரும்னாங்க. அந்த மாதிரி அதற்கு பிறகு 2 பிள்ளைகள் அங்க இவருக்கும் விநாயகருக்கும் இது இருக்கு. முருகனுடைய அறுபடை வீடுகள்ல முக்கியமானதா இருக்கு. அதற்கு பிறகு ஒரு 400-500 வருடங்களுக்கு முன்னர் இந்த சிக்கந்தர் இந்த இவர்களுடைய அந்த அங்க ஒரு இது வருது. அதுல இருந்து அந்த ஒரு மலையில அந்த பள்ளிவாசல் இருக்கிறது. இதுல இது இருக்குது, பிள்ளையாருக்கு அந்த கோயிலும் இருக்குது. இந்த 3க்கும் ஒரு பாதை இணைக்கும். வர்றவங்க இங்கேயும் போவாங்க அங்கேயும் போவாங்க. நம்ம மக்கள்கிட்ட ஒரு பியூட்டி பாத்திருக்கீங்களா? நாகூர் தர்காவுக்கு போவாங்க, அப்படியே நாகப்பட்டினத்துக்கு போய் சர்ச்சை போயிடுவாங்க, அப்படியே எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வருவாங்க. இதுதான் நாமம். இந்த இடத்துல நீங்க திடீர்னு ஒரு பிரச்சனை உருவாக்கி அங்க ஆடு வெட்டுறாங்க, அது பண்றாங்க. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆடு தோல்ல போட்டு போய் நான் வெட்ட போறேன்னு மொத்தமா பேசணும் போகுதுன்னா அது எக்ஸ்டேட் ஆகுதுன்றாங்க. 2வது நவாஸ் கனி அவர்கள் போய் அங்க கறி இதனால்தான் எக்ஸ்டேட் பண்றோம் நாங்கன்னு சொல்றாங்க. வர்ற இந்த பிரச்சனையை முதல்ல இந்து முன்னணி உருவாக்குறாங்க. இந்த பிரச்சனை வரும் பொழுது இப்ப நீங்க சொன்னீங்க சேகர் பாபு அவர்கள் அரசு தலையிட்டு இந்து முன்னணியில இங்க வாங்க, இஸ்லாமிய நீங்க வாங்க, இந்த மாதிரி இது இந்து முன்னணி இது பல 400 வருஷமா கடைபிடிச்சிட்டு வராங்க. தாயா பிள்ளையாதான் அந்த மக்கள் எல்லாம் பழகிட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த அரசியல் ஆக்குறீங்க. அதனால தேவையில்லாத சர்ச்சை, சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டுல ஏற்படுத்தாது. நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போயிட்டு இதுல எதிர் போராட்டம் நடத்தி பிரச்சனையை சிக்கலாக்காதீங்க. இதோட நிறுத்தி இருக்கணும். நவாஸ் கனி அவரு மக்கள் போராட்டத்துல பெரிய வீரர். எங்க மக்கள் போராட்டம் நடந்தாலும் வருவார். எந்த விஷயத்திலயும் வராத நபர் இதற்காக இறங்கி பண்றாரு. இதையும் சேகர் பாபுக்கு நம்ம சொல்ல வேண்டியது, அவர்களுடைய தோழமை கட்சி தடுத்துருக்கோம். நாங்க அந்த பிரச்சனையை பார்த்துட்டு இருக்கிறோம். சீரியஸான இஷ்யூ. தமிழ்நாட்டுல இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு மதவாத அரசியலை கொண்டு இதை பாஜக பயன்படுத்த பாக்குது. நாங்க பாத்துக்கிறோம். உங்க வேலையை நீங்க பாருங்க. தேவையில்லாம இதுல எரியில் தீர்ல மறுபடியும் எண்ணெய் விட்டாங்க. நாங்க பாத்துக்கிறோம். அங்க இருக்கிற 2 தரப்படியும் நாங்க பேசிக்கிறோம்னு இவங்க தடுத்துருக்கோம். இவரு எந்த போராட்டத்துல பாத்துறீங்க நவாஸ் கனி? அப்ப ஏன் இங்க வரணும்? இன்னும் முஸ்லீம் லீக் எதுக்கும் வராது. நீங்க பாத்துறீங்களா? உண்மை. தேர்தல் நேரத்துல கூட்டத்துல நிப்பாங்க 2 சீட்டு அப்படின்னு. இந்த பக்கமா இல்ல, இந்த பக்கமே தான் இருப்பாங்க. அவங்க அதிமுக போனது நடுவுல ஒரு வாட்டி அம்மாவோட இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். அப்போ இந்த பிரச்சனையை பெரிதாக்குவது இந்த முன்னணி, இந்த அமைப்புகள் திடீர்னு ஒரு பிரச்சனையை அரசியல் ஆக்குகிறார்கள். அதை சரியாக கையாள வேண்டியது அரசு. சேகர் பாபு அண்ணாமலையை திட்டுறாருன்னா இந்த பிரச்சனையை எப்படி நீங்க கையாண்டீங்க? ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல அன்புமணி, சௌமியா அன்புமணி இங்க வரும்பொழுதே தடுத்து நிறுந்து பேச கூட விடாம அரெஸ்ட் பண்றீங்க. இங்க ஒன்னும் 144 போடல. அவங்க போராட்டத்துக்கு தடைன்னு சொல்றீங்க. தடைனா அனுமதி இல்லை இல்ல, ஆனா தடை மாதிரி அவங்க பேச கூட விடாம அரசு சீமான காரை விட்டு இறங்க விடாம பண்ணி மறுபடியும் அவர் கொண்டு அரெஸ்ட் பண்றீங்க. இதே பாஜக அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்ல மதுரையில மகளிர் அணியினர் நடத்திய பேரணி, தமிழக நோக்கி நகர பேரணியில ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி அவங்கள கொண்டு போய் ஒரு ஆடு தொட்டி அடைக்கிற ஒரு இதுல பண்ணி பட்டி அது ஒரு பட்டி, இவங்களையும் பட்டியல அடைச்சாங்க. நீங்க ஒரு செம்மறி ஆடு இருந்தாலும் பக்கத்துல நிக்க முடியாது. 200-300 செம்மறி அடைச்சா பேர் ஒரு 200 ஆடுங்க கொண்டு வந்து சேர்த்தாங்க. அப்போ அவ்வளோ ஒரு முனைப்பு காட்டுறவங்க 144 போட்டிருக்கீங்களா? எப்படி அந்த கோயில்ல சேர்றாங்க? எப்படி பாஜக கொடி அந்த இது கருவறை வரைக்கும் போகுது? இல்ல, அது ரிவோக் பண்ண அப்புறம் தானே உள்ள போயிருக்காங்க. அது அதுக்கு பிறகு முன்னாடி நடக்கும் பொழுது 144 இருக்கும் போதே ஒரு 1000 கணக்குல சேர்றாங்க. கோர்ட்டு போராட்டத்துக்கு அனுமதியும் கொடுத்தோம்னா அதுக்கப்புறம் அதிகமான ஆட்கள் சேர்றாங்க. அப்ப நீங்க இதுல என்ன பண்றீங்க அப்படின்றது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றது, இது மக்கள் பிரச்சனை. இதுல இந்து முன்னணி இந்த பிரச்சனை பெருசாக்குதுன்னா கூப்பிட்டு வான் பண்ணி பண்ணணும். இஸ்லாமியர்கள் நவாஸ் கனி வராருன்னா நவாஸ் கனி கூப்பிட்டு வான் பண்ணி பண்ணணும். அந்த 2 மக்கள் எங்கேயும் பிரச்சனை பண்ணல. நம்ம அங்க போய் கலாயவும் போனோம், அங்கேயும் அதான் சொல்றாங்க. இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் எஸ்டேட் ஆயிடுச்சு. அது வரைக்கும் தாயா பிள்ளையா தானே இருந்தாங்க. எந்த பிரச்சனையும் சொல்றேன். அங்க இருக்கிற பக்தர்களோ மக்களோ இந்த பிரச்சனை
எங்களுக்கு இந்த தர்கா வேணான்னு சொல்ல, அவங்க வந்து இந்த பிரச்சனை எல்லாம் யாரும் சொல்ல, அவங்க தாயா பிள்ளைதான். வருஷத்துக்கு ஒரு அடி அந்த தீபம் ஏத்த விட மாட்டாங்க. அப்பதான் அந்த இந்து முன்னணி வந்து நிப்பாங்க. அது வரைக்கும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. இந்த ஆடு எடுத்த அப்புறம் தான் ஒரு பிரச்சனையாச்சு. அது நவாகாஸ் ரெட்டி வந்த அப்புறம் இன்னும் பிரச்சனை பெருசாச்சு. அப்போ இந்த விஷயத்துல வெளி சக்திகளை வரவிடாமல் தடுத்து சம்பந்தப்பட்ட அங்க இருக்கிற மக்கள்கிட்ட பேசி சரி பண்ணணும். இப்போ இது திருப்பரங்குன்றம் முருகனுடைய அந்த விழாவா, எங்க இஸ்லாமியர்கள் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. நீங்க கந்தூரியா நடக்க விடாம பண்ணாங்க, போலீஸ் தடை விதிக்கு. ஏன் பண்ணணும்? இப்ப இந்த மாதிரி விவகாரத்துலதான் பிரச்சனை வருது. நீங்க இதை பண்ணும்பொழுது அவங்க பாப்பாங்க, ஆஹா நம்ம சொன்ன கோரிக்கை ஏத்துட்டாங்க, இன்னும் ஒரு படி ஸ்டெப் மேல போகும். இப்போ இப்ப நான் சொல்ல வர்றது, இது மற்றவர்களோட வெறுப்பா இருக்கலாம். நான் நடுநிலையானவன். நான் இவர்களையும் தப்புன்றேன். ஆனா இவர்களுக்கு 400 வருஷம் அது நடந்துகிட்டு இருக்கு, வழிபாட்டுன்றது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க திடீர்னு ஏதோ பொதுமக்கள் சார்பா வர்ற மாதிரி வர்றீங்க, அது தவறுன்ற. அப்ப அந்த இடத்துல அமைதி கெடுது. இது ரொம்ப போனா என்ன சொல்லுவாங்க, நீ யாரு வந்து சொல்றதுக்கு, இது வந்து எங்களுடைய இதுதான் கோஷம் வருது. அப்படி ஒண்ணும் இதாகலையே. அங்க போற பக்தர்கள் அது ஒரு பெருசா அங்க போயிட்டு போறாங்க, இங்க போறவங்க அங்கேயும் போறாங்க. அப்ப இது வந்து நீங்க இவரு செல்வ பிறந்தக்கு கேட்டார்ல, நீங்க இதுல ஸ்ரீரங்கத்துல துலுக்க நாச்சியார் இருக்காங்க, அவங்க வந்து எல்லாரும் சேர்ந்தா இங்க வணங்குறவங்க தான் அதை வணங்குறாங்க, இதுதான் மத நல்லிணக்கம் அப்படின்னு. இப்ப நான் சொன்னேன், ஒரு கோயிலுக்கு ராமேஸ்வரம் எங்கேயாவது கோயிலுக்கு போறாங்கன்னா நாகூருக்கும் போயிட்டு போவாங்க, இதுக்கும் போவாங்க, பள்ளிவாசல்ல போய் நின்று. நீங்க இன்னைக்கும் போங்க பள்ளிவாசல்கள்ல, எத்தனையோ குழந்தைகளை கூப்பிட்டு போய் பாக்குறோம். அந்த நம்பிக்கை தாங்க தமிழகம். அததான் நான் அண்ணாமலையும் நான் சொல்றது என்னன்னா, அண்ணாமலை இந்த அரசியல் பண்ண மாட்டார், அதனாலதான் அண்ணாமலை ஜெயிச்சார். அப்ப அண்ணாமலை ஊழல்கள், முறைகேடுகள், அன்றாட மக்கள் பிரச்சனை கையில் எடுத்தார். அப்போ அந்த அரசியல் வந்து இங்க ஜெயிச்சுது. பாஜக இதை உணரணும். நான் திருப்பி சொல்றேன், ராஜா ரூட்டு என்னைக்குமே வேலைக்கு ஆகும், அண்ணாமலை ரூட்டு தான் ஜெயிக்கும். நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு. இங்க வந்துட்டு நீங்க தாழ்த்தப்பட்டவனை வச்சு அடிச்சு ரெட்டை கோலை கொடுத்து பாருங்க, ஒரு சின்ன டீ கடை 2 கிளாஸ்ப்பா, எப்பா நீ அந்த கிளாஸ் தான் குடிக்கணும் இங்க சொல்லி பாருங்க, அடுத்த நாள் அவன் அரெஸ்ட் ஆயிடும். இது வேற ஸ்டேட்ல சாதாரணமா இருக்கும் சார், இங்க எல்லாம் சகஜம் சார். ஆனா இப்போ கிராமங்கள்ல இருக்கு ஏங்க, எதுங்க இருக்காது. என்னங்க 100% எதிர்பார்க்கறீங்களா? யாருமே கிடையாதுங்க. நல்ல குடிமகனா இருப்பான், சான்ஸ் கிடைக்காத வரைக்கும் நல்லவன்னு சொல்லுவாங்க தெரியுமா சில பேர், பாத்துறீங்களா? அது ரொம்ப உண்மை. அதனால நீங்க அதெல்லாம் நீங்க என்ன சமூகம் எல்லாம் கலந்தது. நம்ம சொல்றது இதுல பெட்டர். அப்போ வந்து அவரு இந்த மாதிரி விஷயங்கள்ல இங்க வந்து ஒரு பெட்டர் அரசியல் பண்ணும் பொழுது அவருக்கான வரவேற்பு அதிகரிக்குது. அப்போ நீங்க அடுத்து என்ன பாக்குறாங்கன்னா, அதிமுகவிலும் சரி பாஜகவிலும் சரி சேர்ந்து இருக்கிறதை விரும்புபவர்கள் அதிகம். பாஜக தலைவர்கள்ல பலரும் அதிமுகவோட கூட்டணி இருந்தால் ஒரு 12 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். கூட்டணியோட சேர்ந்து செஞ்சிருந்தாங்கன்னா 15 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். மிஸ் பண்ணது காரணம் அண்ணாமலைன்னு இன்னை வரைக்கும் மேல. அவங்க எப்படி பாக்குறாங்க, மிஸ் பண்ணாலும் 11%, 8 இடம் ஃபர்ஸ்ட் செகண்ட் பிளேஸ் பாக்குறாங்க. அப்ப இது ரெண்டுத்தையும் சீர்தூக்கி தூக்கி பார்க்கும் பொழுது இது ஒரு பார்ட்னு வச்சுங்களேன். ஏடிஎம் கூட கூட்டணி போகணும், ஏடிஎம்கேலயும் சில பேர் பாஜகவோட இருந்தா நம்ம இது பண்ணலாம், ஏன் இந்த நிலைமை? அப்போ இது வருமானம் பார்க்கும் பொழுது அதிமுக தலைமை பாஜகவோட சென்றதுனால இழந்தது அதிகம். இந்த தமிழ்நாடு இப்ப நான் சொன்னேன்ல, இங்க ஒரு வகையான ஒரு அரசியல் இருக்குது. பொதுமக்கள் இதை விரும்ப மாட்டாங்க. சிறுபான்மை மக்கள், மற்ற பொதுவானவர்கள் நீ பாஜகவோட போனா சிக்கல் இருப்போம், அதிமுக ஓரங்கட்ட போற நிலைமை ஆனதுனால இனி நாங்க வேணான்னு முடிவெடுத்து அது ரொம்ப உறுதியா இருக்காங்க. 2026க்கு வாய்ப்பு இருக்கு, காங்கிரஸ் வர்றது வாய்ப்பு இருக்கு, தாவேக வர்றது, நம்ம ஏன் பாஜகவோட போகணும்னு ஒரு இது. அப்போ அதிமுக இனி வராது கிட்டத்தட்ட 90%. 10% எப்படின்னா யாருமே வரல, வேற வழி இல்ல, ரைட் பேசுங்கன்னா அப்போ அது வேற விஷயம், அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையான்னு தெரியாது. அப்போ அதிமுக கூட்டணி இல்லைன்னா தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு தலைவர் எல்லா வகையிலும் ரீச் ஆகக்கூடிய ஆள் யாருன்னா அண்ணாமலை தான். இந்த இடத்துல வேற யாரையா போட்டீங்கன்னா அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டு சிக்கலாகும். இவரு நேரடியா மக்கள் பிரச்சனை பேசுவாரு. அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரா, சவுகடி தப்பா ரைட்டான்னு ஒரு விவாதம் போனாலும் அது பார்க்க வைத்துதான் ரீச் ஆச்சு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல அண்ணாமலை பெட்டர், ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்றதுனால அவரை கண்டினியூ பண்ண வைக்கலாம். அப்படி இதுதான் இந்த அடிப்படையில எனக்கு வந்த தகவல், அவரு வந்து மீண்டும் தலைவராக முடிவு செய்து விட்டார். வரலாம், ஒரு நல்ல வரலாம். எனக்கு வந்து தகவல் 90%, 99% உண்மையா இருக்கும். 1% மாறுச்சுன்னா நானும் மனிதன் தான்.
இது நம்ம ஆளுநர் ரவி அவர்கள் திருப்பி வந்து கோர்ட் வந்து சொல்லியிருக்கு ஒரு இணக்கமா போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 மசோதா ஆக்சுவலா வந்து பெண்டிங்ல இருக்கிறதா குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஆனா 11 மசோதா வந்து துணைவேந்தர் மசோதா. இது வந்து இப்ப யூஜிசி வேற ஆளுநரையே நியமிச்சுக்கலாம் அப்படின்றாங்க. இதை நம்ம எப்படி கணக்குல எடுத்துக்கிறது? ஆளுநர்கிட்ட இவங்க சொல்ற மாதிரி RSS ரவி, ரம்மி ரவி, அந்த பதவிக்குரிய மாண்பு இதெல்லாம் மீறி விமர்சனம் பண்றாங்க. அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் ஒரு மற்ற ஆளுநர் நான் பார்த்ததை விட இவர் வேற மாதிரி வித்தியாசமானவர், மத நல்லிணக்கம் கொண்டவர், எல்லாரையும் நேசிக்கக்கூடியவர், பாரதியார் திருக்குறள் மேல ரொம்ப பற்றுள்ளவர், தமிழ் மீது பற்றுள்ளவர். அவர்கிட்ட சொல்ல வேண்டிய பிளஸ்கள் ஏராளம். அப்படியே ஆனா சொல்றாரு நாட்டுப்புற கலைகள் இங்கேதான் ஒரு அரசியல் இருக்குல்ல. ஆனால் ஏதோ ஒரு வகையில அவர் சில விஷயங்கள்ல மாறுபடுறாரு. அதுல ஒண்ணுதான் இந்த வெளிநடப்பு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம். அதை ஒரு பாட்டு வச்சிங்களா. ஆனா இவர்கள் நம்ம இங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நீங்க கூட இருந்தா அறிவாளி, எதிர்த்தா கோமாளின்ற மாதிரிதான் இங்க இது. அதனால அவ்வளவு பெரிய ஆள் NSA உடைய டெபுட்டி டைரக்டர், நாளைக்கு NSA உடைய பெரிய பொறுப்புக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற ஃபர்ஸ்ட்ல இவரு பேர். அப்படிப்பட்டவர் வந்து இங்க கவர்னரா இருக்காருன்னா அவரை பயன்படுத்திக்கணும். பிளஸ் அவரும் வந்து பல விஷயங்கள்ல முரண்படுகிறார். என்ன இது இப்ப UGC மேட்டர் எடுத்துங்க. இந்த 12 இது மேஸ்டர் வந்து சுப்ரீம் கோர்ட்டே போட்டுச்சிங்க ஆர்டர். ஒரு இவர் இருந்தாருன்னா கேரளா கவர்மெண்ட்டே இதே மாதிரி பண்ணாங்க. வேந்தராக முதல்வர் தான் இருப்பாருங்க. அது வந்து பல்வேறு விஷயங்களுக்கு வழிவகுக்கிறதுனால உச்சநீதிமன்றமா UGC விதி பிரகாரம் சொல்லிடுச்சு. ஆனால் பல்கலைக்கழக துணைவேந்தர்களை அந்த தேர்வு செய்யும் அந்த கமிட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட். அதனாலதான் உச்சநீதிமன்றம் இதெல்லாம் உங்க கையில இருக்கு, வேந்தர் வந்து கவர்னர் தான் இருப்பாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. இப்ப அதை வந்து இவங்க திருத்தப்பட்ட சட்டத்துல இது கொண்டு வர்றதுன்றது தவறு. அதுல ஏதாவது முறைகேடுகள் நடக்கும், வேண்டியப்பட்ட ஆளை வாங்குறது, பண முறைகேடு தான் இருக்கும். ஆனா இது மாநில அரசுடைய உரிமை. அப்ப அதை மீறி தேர்ந்தெடுக்கிற அந்த அந்த குழுவை வந்து நீங்க இல்ல கவர்னர் தான் அதையும் முடிவு பண்ணுவான்றது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த மாதிரி விஷயத்துல அவர் டிஃபர் ஆகுறாரு. 2வது கருத்து சொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள். 3வது விஷயம், மசோதா இல்லைன்னா திருப்பி அனுப்பணும்ன்றது. பொதுவா திருப்பி அனுப்பிடணும், அனுப்பாம பெண்டிங் வச்சுக்கிறாரு. பெண்டிங்ன்றப்போ சுப்ரீம் கோர்ட் நேற்று கேள்வி கேட்குது. எல்லாத்துக்கும் மேல சில விஷயங்களை அவரு பலிகடா ஆக்குனாங்கன்னு கூட சொல்லுவேன். இந்த இவர் செந்தில் பாலாஜி விஷயத்துல இவர் ஒரு கடிதம் எழுதுறாரு, அந்த இலாகா இல்லாத அமைச்சர் ஒத்துக்க மாட்டேன்னு. அது ஒரு பிரச்சனை வந்துச்சு. அரசியலமைப்புல இருக்கு, ஆனா இவர் ஏன் அரசியலமைப்புலாம் இல்லங்க. இல்ல அரசியலமைப்புல அமைச்சரா ஆக்கலான்னு இருக்குது. இன்னொன்னு முதல்வருக்கு தான் அந்த இது உண்டு, அதிகாரம் உண்டு. ஏன்னா மக்கள் தாங்க ஜனநாயக ஆட்சிங்க. நீங்க ரெப்ரஸன்டேட்டிவ் தான், நீங்க கான்ஸ்டிடியூஷன் ஹெட், நீங்க ரெஃபர் பண்றது ஜனாதிபதிக்கு. இங்க ஒழுங்கா நடக்குதா, உங்க மூலியமா தான் அந்த சட்டம் நிறைவேற்றப்படுது, அதை தான் நீங்க கண்காணிக்கணும். அதை தாண்டி நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட கவர்மெண்ட் உடைய உரிமையில போய் தலையிட முடியாது. அங்கதான் பிரச்சனை வருது. அமைச்சராக்க மாட்டேன், இலாகா இல்லாத அமைச்சரா வச்சு பொன்முடி மறுபடியும் உச்சநீதிமன்றம் அந்த இது தீர்ப்பை நிறுத்தி வைத்து கொடுக்கும் பொழுது பறிபோன எம்எல்ஏ பதவி கிடைக்கும் பொழுது அதே விதிதான் அமைச்சர் ஆகிறதுக்கும் பொருந்தும். அப்ப அமைச்சர் ஆக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்க உச்சநீதிமன்றம் போகும், உச்சநீதிமன்றம் கண்டிக்குது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் தான் கோவத்துல இருக்குன்னா, பஞ்சாப்ல இங்க இருந்து போன பன்வாரிலால் இதே வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தமிழிசை தெலுங்கானால இந்த பிரச்சனை. அப்ப தெலுங்கானா தமிழிசை அவங்க இல்லாமையே பட்ஜெட் உரையை படிக்கிற அளவெல்லாம் போச்சு. இங்க பட்ஜெட் உரையை திருப்பி அவங்க அந்த இது கொடுக்குறாங்க. அவங்களும் நினைச்சா பண்ணலாம், ஆனா அவங்க வந்து பண்றாங்க. அப்ப நீங்க 2 தடவை தேசிய கீதை இசைக்கணும்ன்றது யாருக்குமே மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது. நம்ம தேசிய கீதைங்க, ஆனா அது ஒரு மரபு, சட்டம் கிடையாது. அப்போ இவர் வந்து அது சொல்லும் பொழுது அதை உரிய கவனத்தோட தான் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு பஸ்ல போறீங்க, கொஞ்சம் தள்ளி உட்காருங்கன்னு சொன்னா 3 பேர் கூட உட்காந்துக்கலாம். தள்ளி உட்காரியா அப்படின்னா எதுக்கு 2 பேர் தானே உட்காருது. நீ ட்ரெயின்ல பாத்துருக்கீங்களா? 4 பேர் உட்காரத்துல 6 பேர் உட்காந்து அட்ஜஸ்ட்மெண்ட் தாங்க வாழ்க்கை. அப்போ நீங்க இப்ப சபாநாயகர் வந்தாரு, ஏங்க 2 தடவை எசைச்சா நல்லா இருக்குங்க, என் கவர்மெண்ட் நான் இருக்கிற வரைக்கும் கூட அப்படி விரும்புறாங்க, நம்ம தேசிய கீதத்துக்கு கொடுக்குற மரியாதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கன்னா. அதை அப்படிதான் கேட்டேன், ஒரு ட்வீட்டே போட்டிருக்காரு. முதல்வர்கிட்ட கேட்டேன், அங்க வந்து கேக்குறாரு. மரபு ரீதியாக முன்னாடியே சொல்லிருக்கோம், போன வருஷமா நடந்தது இல்லைங்க. அப்ப இந்த வருஷம் ஏங்க அந்த பிரச்சனை வந்திருக்கு, கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. இதுல ஏன் கௌரவம் பாக்குறீங்க? இது ஒரு பெருமை தானே. 91 நடந்திருக்கு, ஜெயலலிதா பீரியட்ல நடந்திருக்கு. அதனால தயவு செய்து கொஞ்சம் யோசிங்க. இல்லைன்னா விட்டுருங்க, நான் வரலங்க, நீங்களே படிச்சுக்கங்க சொல்லிடலாம். அப்ப அங்க வர்றாரு, வந்துட்டு அங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்றதுன்றதோ வெளிநடப்பு பண்றதோ அந்த பதவிக்கு உரிய மாண்பு கிடையாது.
அப்ப அதை யாருனாலும் பார்க்கும் பொழுது அது பிரச்சனை மொத்தமும் அண்ணா யூனிவர்சிட்டி மேல இருந்து பல விஷயங்கள் டைவர்ட் ஆகிறது வாய்ப்பாங்க. அதனால நீங்க ஒரு பக்கம் அண்ணாமலையும் டைவர்ட் பண்றாருன்றீங்க, இந்த பக்கம் அண்ணாமலை டைவர்ட் பண்றாரு சொல்லி நானு இல்ல. அப்போ அந்த தேர்தல் சமயத்துக்கு இந்த இதுக்கு சொல்றேன் நான். எது தேர்தல்ல அவராலதான் இந்த அதிமுக இருந்து போச்சு. ஆமாங்க, நான் இப்ப அடிச்சு சொல்றேங்க. நீங்க உங்களுடைய கோல் என்னங்க? திமுக கூட்டணி வீழ்த்தணும் தானே? பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான என்டிஏக்கு அதிகமான எம்பிகளை கொண்டு போகணும் தான் கோல். கூட இருக்கிறவங்க அடிப்பீங்க, கூட இருக்கிறவங்களை அடிச்சீங்கன்னா கூட்டணி உடையுது. நீங்க அண்ணாமலை மட்டும் தானே முடிவு பண்றீங்க. அண்ணாமலை ஏதோ செய்வாருன்னு மேல விட்டாங்க, சரி ஏதோ தம்பி புதுசா வந்து ஏதோ ஃபாஸ்டா பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. ஆனா மத்த பாஜக எல்லாரையும் சேர்த்து போட்டு வச்சுட்டாரு. மத்த பாஜக தலைவர்கள் கூப்பிட்டு கேளுங்க, யாராவது ஒத்துக்குவாங்களா கேளுங்க. யாருக்குமே அதுல உடன்பாடு கிடையாது. அது என்ன ஜனநாயகம்? ரெண்டாவது இவங்களை அடிச்சு தோத்துருங்க, அப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் கேட்டுக்குவாங்க. அதிமுக என்னங்க உங்கள்ட்ட ஏதாவது தொல்லை கொடுத்தாங்க? ஏங்க உங்களை பார்த்து வந்து சால்வ போத்துறாங்க. ஈரோடு கிழக்கு போன இடைத்தேர்தல உங்களை வந்து இளம் தலைவர் நான் பார்த்தேன், பாஜக தலைவர் உங்களை பார்த்து. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? ஓபிஎஸ் சேர்த்து கொண்டுறீங்க. அப்போ இதையெல்லாம் வந்து அவங்க பாக்குறாங்க. ஜெயலலிதாவை யாருங்க திட்டுற, யாருங்க அனுமதிப்பா? சரி அவங்களே காது கேட்காத மாதிரி அப்படி இருந்தா கூட நம்ம பத்திரிகையாளர் விடுவாங்களா சார்? உங்க பதில் என்ன சார்? என்ன சொல்ல முடியும்? அப்போ இந்த மாதிரிலாம் பண்ணும்பொழுது அவங்க மேல் இடத்துல சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது. ஆனா இங்க எப்படி கருத்து உருவாக்கப்படுதுன்னா அதிமுக தான் உடைச்சதுங்க. அதிமுக உடைச்சதுன்னா அவர் அங்க போனப்போ பிரதமர் பக்கத்துல நிக்க. ஆனா இந்த வாட்டி திருப்பி எடப்பாடியாருடைய மகன் போய் எல்லாம் பேசிட்டதாகவும் உறுதியானதாகவும் அதுவும் ஒரு தகவல் போயிட்டே இருக்கு. ஈச்சங்கள்லாம் விட்டுருங்க, கண்டதான் உட்காந்து ஏதாவது சொல்லு இருப்பாங்க. தகவல் கரெக்டா இருக்கும், இதா இருக்கும். அதனால அந்த விஷயத்துல அண்ணாமலை பண்ணது ஏற்க முடியாதது. அதே போல இந்த அண்ணா 11% கொண்டு வந்தது நல்ல விஷயம். ஆனால் 12 சீட்டு போயிடுச்சுங்க. உங்களுக்கு அங்க இன்னைக்கு மிஸ் ஆகுது இல்ல அமைச்சர்கள். ஒரு பெரிய தமிழ்நாட்டுல ஒரு பெரிய கட்சி கையை விட்டு போயிட்டாங்க. 2026ல தனியா நிக்கிற மாதிரி வருது இல்ல, யோசிச்சு பாருங்க. அதுக்கு சொல்றேன். சோ இவ்வளவு நேரம் எங்களுடைய கேள்விகளுக்கு மிக பொறுமையா பதில் சொல்லுங்க. ரொம்ப நன்றி சார்.